இதை எழுதியவர் யார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் வேதத்தை நன்கு ரசித்து ருசித்து படித்திருக்கிறார். அதன் விளைவாக வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்களின் பெயர்களையும் ஒரு கதை போல சொல்லியிருக்கிறார். மிகவும் ரசிக்கும்படி உள்ளது. அதை உங்களுக்காக நானும் வாசிக்கிறேன். ஏனென்றால் கடைசியாக அவர் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த சொல்லி கேட்டுள்ளார். மிகுந்த பிரயோஜனமாகவும் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் ஆதியாகமம் உணவகத்திற்கு யாத்திராகமம் சாலை வழியாக சென்றேன். போகும் வழியில் நான் லேவி என்பவர் எண்களை பதிவு செய்தபடி உபாகமத்தின் மக்களை கணக்கெடுத்து கொண்டிருப்பதை கண்டேன். அந்த நேரத்தில் யோசுவா நியாயாதிபதிகளின் அழகிய கதவில் நின்றபடி ரூத் என்பவள் சாமியேலே சாமியேலே என்று சத்தமாக அழைத்து கொண்டிருந்த போது அவளுக்காக காத்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் 1ஆம் ராஜாக்களும் 2ஆம் ராஜாக்களுமாயிருந்த நாளாகமங்களின் ராஜாக்கள் எஸ்ராவையும் நெகேமியாவையும் எஸ்தரையும் அவர்களது சகோதரன் யோபு அடைந்திருந்த துரதிருஷ்டமான நிலைமை நிமித்தமாக சந்திக்க வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் சங்கீதம் பாடத் தொடங்கியபடி குழந்தைகளுக்கு நீதிமொழிகளை பிரசங்கித்து சாலமோனின் உன்னத பாட்டை கற்பித்தனர். இதே காலகட்டத்தில் சக நிகழ்வாக ஏசாயா எரேமியாவின் புலம்பலை எசேக்கியேல், தானியேல், ஊசியா, யோயேல் என்ற நண்பர்களுடன் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஆமோஸும் ஒபதியாவும் அருகில் இல்லை. 3 நாட்களுக்கு பிறகு யோனா, மீகாவும் நாகூமும் எருசலேமுக்கு பயணம் செய்த கப்பலிலேயே பயணித்தனர். ஆபகுக் அதன் பிறகு செப்பனியாவை சந்திக்க அவர் ஆகாய் எண்ணப்பட்ட சகரியாவின் நண்பரும் மல்கியாவின் ஒன்றுவிட்ட சகோதரரும் ஆனவரை அறிமுகப்படுத்தினார். உடனடியாக சம்பிரதாயப்படி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்பவர்கள் அப்போஸ்தலருடைய நடபடிகளின்படி ரோமர், கொரிந்தியர் போல நடந்து கொள்வதில் கவனம் செலுத்தினர். ஏனென்றால் 2 கொரிந்தியர் கூட்டத்தினர் எப்பொழுதும் கலாத்தியரிடம் சண்டையிடுபவர்களாக இருந்தனர். அந்த நேரத்தில் அவர்கள் உணர்ந்து கொண்டதாவது எபேசியரும் பிலிப்பியரும் கொலோசையருக்கு நெருக்கமானவர்கள் என்பதும் 1ஆம் தெசலோனிக்கேயர் சந்திப்புக்கு பிறகு 2ஆம் தெசலோனிக்கேயர் சந்திப்பு வருவதற்குள் அவர்கள் 1ஆம் மற்றும் 2ஆம் தீமோத்தேயு சகோதரர்களை சந்திக்கும்படி அறிவுறுத்தப்பட்டார்கள். அவர்களோ தீத்துவின் வீட்டிற்கு அவர்களின் தம்பி பிலமோனுக்கு எபிரேயர் மொழியை எழுதவும் படிக்கவும் கற்பிக்கப் போயிருந்தனர். இதனை கேள்விப்பட்ட யாக்கோபு 2 முறை பேதுருவிடம் விளக்கும்படி கேட்டுக்கொண்ட காரியம் 3 யோவான்களும் யூதாவிடம் தங்கள் பயணத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தை பகிர்ந்து கொண்டார் என்பதுவே. நன்றி சகோதரரே அல்லது சகோதரியே.